தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸ் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கனிமவள டிப்பர் லாரி இயந்திர உரிமையாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு நாராயணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். குறிப்பாக லாரி உரிமையாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற நிலையில் அவர்களின் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கக்கூடிய நிலைதான் தற்போது தொடர்கிறது. மட்டுமில்லாது தமிழகத்தின் அரசியல் களம் 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி கட்சிகளின் நகர்வுகள், பிரச்சார பயணங்கள், பரப்புரை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை திரு நாராயணனுடன் நாம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். முதலில் உங்களுடைய லாரி உரிமையாளர்கள் சங்கம் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை வச்சுருக்கீங்க. குறிப்பாக அந்த மணல் அள்ளுவதற்கு மீண்டும் அனுமதி தாருங்கள் அப்படின்னு கால் கடுக்க காத்து கொண்டிருப்பதை அறிவோம். நம்மளே 2-3 அமர்வுகளில் பேசியிருக்கோம். ஏறக்குறைய 5-6 மாதங்களில் அடுத்த சட்டமன்ற தேர்தலே வரவிருக்கிறது. இப்படியான ஒரு நிலையில் உங்களுடைய கோரிக்கைகளில் எந்த நிலையில் இருக்குது சார் அரசாங்கத்தில்? இல்லை, இப்போதைக்கு இந்த கோரிக்கையில் அவங்க நிறைவேற்ற மாட்டாங்கங்கிறது தான் இப்போ தெரியுது. வாய்ப்பு இல்லைங்கிறது போல தான் தெரியுது. ஏன்னு கேட்டோம்னா எந்த தடையும் இல்லை. மே 20ஆம் தேதி மாண்புமிகு கனிம வளத்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு தலைமைச் செயலகத்தில் லாரி சங்கங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அதில் நான் கலந்துக்கிட்டேன். அப்போ கோர்ட்டு தடைகள், மணல் எடுக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை, பிரச்சனை தீர்ந்து போச்சு, உடனடியாக நாங்கள் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுறோம், மணல் குவாரிகளை திறக்கிறோம் அப்படின்னு உறுதி கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையில் லாரி உரிமையாளர்கள்லாம் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் அப்படியே நாள்பட இன்றைக்கி மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதம் போயிடுச்சு பேச்சுவார்த்தை பேசி. இது வரைக்கும் அதனுடைய முகாந்திரம் எதுவுமே தெரியலை. அவங்க ஏதோ பயப்படுறாங்க, எலெக்ஷன் வருது, இந்த நேரத்தில் போய்ட்டு அந்த மணல் குவாரியை திறந்து ஏதாவது ப்ராப்ளங்கள், பிரச்சனைகள், ஏன்னா எப்படி வேணாலும் அதில் ஊழல் இல்லாமல் இருக்காது. அது யார் அதிகாரிகள் பண்ணுறாங்களா, அரசியல்வாதி பண்ணுறாங்களாங்கிறது தெரியாது. அந்த மாதிரி ஒரு இருக்கும். அதுக்கு பயந்துக்கிட்டு அரசு இந்த மணலை விடாமல் காலம் கடத்திட்டு போகிறாங்க. அநேகமாக எலெக்ஷன் வரைக்கும் மணல் விடமாட்டாங்கங்கிறது தான் எங்களுக்கு இப்போது மணல் அல்ல தடை, அந்த அனுமதி நீங்கள் கேட்குறீங்க. இது இயற்கை சூழலுக்கு, இயற்கைக்கு ரொம்ப நல்லது தானே அப்படின்னு இயற்கை ஆர்வலர்கள் எல்லாமே இந்த அரசாங்கத்தோட நடவடிக்கை பாராட்டுகிறார்கள். அதுதான் நோக்கமா இல்லை வேறு நோக்கம் இருக்கா? அது கிடையாது. அது நோக்கம் கிடையாது. இயற்கைங்கிறது மணல் தான் இயற்கை. ஏன்னா ஆற்றுல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை புயல் அடித்து வெள்ளம் கரை புரண்டு ஓடும்போது எடுத்த மணல் பள்ளம் பூரா மறுபடியும் மேடாயிடும், மறுபடியும் மணல் நமக்கு சேர்ந்துடும். அப்படி இருக்கும்போது இயற்கையான மணல் இயற்கை நம்மளுக்கு கொடுத்தா அது கொடை வள்ளல். அப்போ அனுமதிக்கப்பட்ட அளவு தான் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அது எடுக்கிறாங்க. அது அதிகாரிகளுக்கு கண்காணிக்கணும், சட்டங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும். அது உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கரெக்டான முறையில் செய்யுங்க, அரசுக்கு வருமானத்தை கொண்டு வாங்க, திருட்டு வேலை பண்ணாதீங்க, திருடாதீங்க, மணலை திருடாதீங்கன்னு தானே எங்கள் லாரி சங்கங்களுடைய கோரிக்கை. அதுதானே. இப்போ கனிம வளங்கள் மலையை உடைச்சி பொல்யூஷன் பிரச்சனை, சுற்றுச்சூழல் பிரச்சனை, அத்தனையும் இந்த மலையை உருவாக்க முடியுமா? நாளைக்கு கருங்கல் ஜல்லியில் இன்றைக்கி எம்சாண்டு வந்துட்டு இருக்குது. மலையை நாளைக்கு உருவாக்கிட முடியுமா? மணலை உருவாக்க முடியும். மணல் இயற்கை கொடுத்தது அது வந்துடும் வளம். ஆனால் மலையை உடச்சி இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் நம்மளால் உருவாக்க முடியாது. அது இயற்கையின் அரும்பெரும் கொடை தானே. அது இயற்கை தான். ஆனால் இது அது எவ்வளோ நாள் ஆகும் அது உருவாகி வர்றதுக்கு? இப்போ 300 அடி 400 அடி பள்ளத்துலலாம் உடச்சி நாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் அதனால் இருக்குது. அதனால் அது பின்னாடி இருக்கிறதெல்லாம் அரசியல்வாதிகள், கிரஷர் வச்சிருக்கிற உரிமையாளர்கள் எல்லாமே முன்னாள் மந்திரிகள், இன்னாள் மந்திரிகள் அனைவரும் வச்சிருக்கிறதுனால எம்சாண்டு எந்த காரணத்திற்காக சார் மணலில் தடை விதிச்சாங்க? நீதிமன்றத்தோட உத்தரவா? என்ன காரணம் முன்வைக்கப்பட்டது? இவங்க எடுத்த அதிகமான பள்ளம் போட்டு எடுத்ததுனால அது கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஸ்டே வாங்குறாங்க, தடை விதிக்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இப்போ அது பொதுநல வழக்கா போகுது. பொதுநல வழக்கா போட்டு தீர்த்து வைக்கிறாங்க. நீதிமன்றத்தோட உத்தரவு இது இல்லாமல் ப்ளஸ் இடி ரைடு விட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரைடு விட்டு அவங்களால பயந்து நிறுத்தினாங்க. அந்த கோர்ட்டு வழக்குகள் இருந்தது, எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது. இப்போ எந்த வழக்குமே கிடையாது. ஆனாலும் எலெக்ஷன் வர்றதுன காரணத்தை வச்சுக்கிட்டு இப்போ விட மாட்டேங்கிறாங்க. எம்சாண்டு தட்டுப்பாடு இல்லாமல் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுனால மக்களுக்கும் அது ஒரு பெருசாக தெரியல. ஆனால் லாரி உரிமையாளர்கள் தான் இதனால் பாதிக்கப்படுறோம். ஆனால் இப்போ இந்த ஒப்பிடும்போது மணல் எம்சாண்டு தொடர்பாக நிறைய கருத்து முரண்கள் இருக்குல்ல சார்? அது எம்சாண்டை விட மணல் தான் இயற்கையில் உறுதியானது அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. எப்போவுமே மணல் தான் நல்லது, குளிர்ச்சி, பில்டிங்க்கு கூலிங்காக இருக்கும். இது கல்லில் உடச்சி அதை கல்லில் மணலாக்கி அதை நம்ம செய்கிறோம். ஸ்ட்ராங்காக இருக்குமே தவிர கரெக்டான முறையில் வாஷ் பண்ணி அந்த குவாலிட்டியாக கொடுக்குற எம்சாண்டில் கட்டினா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ஆனால் பில்டிங் என்றைக்குமே ஈட்டு தானே, உடம்புக்கு நம்ம மக்கள் வசிக்கிறதுக்கு உகந்தது அல்ல. மணல் போன்று இருக்காது. மணல் போன்று இருக்காது, கண்டிப்பாக மணல் போன்று இருக்காது. ஆனால் இப்போ ஒரு சில ஆண்டுகளாக வேறு வழி இல்லை சார், எம்சாண்ட் தான் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்கல்ல. வேறு வழி இல்லை, எல்லாரும் பொதுநல வழக்குகள் போடுறாங்க. ஆற்றுல தண்ணி கிடைக்கல, கொள்ள குடிநீர் தட்டுப்பாடு அப்படி இப்படின்னு எல்லாம் பொய் சொல்லி போடுறாங்க இல்லையா. அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது நீதிபதிகளும் பார்க்குறாங்க. அது திடீர்னு ஸ்டே கொடுக்குறாங்க, அப்புறமா மறுபடியும் ரிலீவ் பண்ணுறாங்க. ஆனால் என்னையை பொறுத்தளவுக்கு எங்கள் சங்கத்தின் தலைவருங்கிற முறையில் சொல்கிறேன், கண்டிப்பாக மணல் இயற்கை கொடுத்த வளம். அது இந்த வருஷம் எடுத்தால் அடுத்த வருஷம் மழை வந்தால் அந்த மண் மூடிடும், மணல் கிடச்சிரும். இப்போல்லாம் செங்கல்பட்டு பாருங்கள், பாலாத்தில் மணல் அப்படியே குமிஞ்சு கிடக்குது. கிட்டத்தட்ட 15 வருஷமாக மணல் எடுக்கலை. இப்போ நீங்கள் சொல்கிற அளவு பார்க்கும்போது இயற்கையை சிதைக்காமல் எடுத்தால் ஒவ்வொரு ஆண்டும் அது ஊற்றெடுக்கும் பயன்படுத்திக்கலாம். எம்சாண்டும் இருக்கட்டும். இயற்கையை நீங்கள் கொடூரமாக அது சிதைக்கும் போது அதான் ப்ராப்ளம். சிதைத்தார்கள் அப்படின்றதும் கள நிலவரம் சார். சிதைக்கிறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சிதைக்கிறது யார் மானிடர் பண்ணுறது? அரசு தானே மானிடர் பண்ணணும், அதிகாரிகளுக்கு தானே பார்க்கணும். எல்லாத்தையும் கோட்டை விட்டு அதுக்கப்புறம் சிதைக்கிறாங்க யார் சிதைக்கிறது? அந்த நடவடிக்கை எடுக்காமல் ஒட்டுமொத்தமாக தடை அப்படின்னு மொத்தமாக முடிச்சிடுறாங்க. அது எங்கே தவறு நடக்குதுன்னு அந்த தவறை சுட்டி காட்டி அவங்களுக்கு பனிஷ் பண்ணாமல் பொதுவாக லாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால் தொழில் இல்லாமல் எம்சாண்டுங்கிறது தேவை தான், அதுவும் மணலே பூர்த்தி பண்ணிடாது. இனிமேல் பட்டு நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நிறைய ஒர்க்கு கம்பெனிங்க நிறைய நம்ம பொருளாதாரத்தில் இப்போ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு தமிழ்நாடு. கம்பெனிஸுக்கு நிறையா வருது. அதனால் மணலே வச்சு நம்ம தொழில் பண்ண முடியாது. ஸோ மாற்று ஒன்று இருக்கணும். அதுக்காக முழுசாக மலைகளையும் சூறையாடுறது அது நல்லது இல்லைங்கிறது தான் எங்களுடைய. மற்ற மாநிலங்களோட நிலவரம் என்ன சார்? தமிழ்நாடு மற்ற மாநிலத்தில் ஆந்திராவிலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மணல் போயிட்டுருக்குது. கேரளாவில் பொதுவாகவே மணல் கிடையாது, ஆறுகள் கிடையாது, எல்லாம் மலை பிரதேசம் தான். அதனால் நம்ம ஊரில் இருந்து தான் கடத்தப்படுது மணல். இங்கேருந்து தான் எம்சாண்டு போகுது. கேரளா கர்நாடகாக்கெலாம் அதிகமாக போகுது, ஹில்ஸ் ஏரியாவிலலாம் இல்லை. அதே இது பிற மாநிலங்களுக்கு எம்சாண்ட் போகுதா இல்லை மணலே போகுது? மணலும் போகுது, எம்சாண்டும் போகுது. மணலுக்கு தடைன்றீங்க? மணலுக்கு தடை, அது விட்டாச்சுன்னா அதுலேருந்து பாதி மணல் அங்கே தான் போகுது. இப்போ வந்துச்சுன்னு வச்சுங்க, மணல் விட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான போல அப்போனா இப்போ இல்லை, தமிழ்நாட்டுக்கு போதுமான மணலுக்கு எடுக்கிறதுனா ஓகே. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா மணலையும் ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் செய்யும், கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் கடத்துறாங்க இல்லையா. அப்போ தான் அந்த ஆழம் போட்டு எடுக்கிறது அங்கே தான் பிரச்சனையே உருவாகுது. கரெக்டாக முறையில் பண்ணால் பயன்பாடு தான் அது ஓரளவுக்கு போதுமானது தான். போதுமான, நம்மளுக்கே போதுமானது. அளவாக கரெக்டாக எடுத்து லாப நோக்கில் கொள்ளையடிக்கும் போது தான் இந்த சிக்கல் பிரச்சனை வரும். சட்டம் என்ன சொல்லுதோ அது போல் செஞ்சால் நமக்கு போதுமான மணல் நம்மகிட்டே இருக்குது. கொள்ளையையும் கொள்ளையர்களையும் தடுத்தால் போதுமானது. அதே இது சட்டத்தை மீறி பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கில் போகும்போது இது கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் கடத்தப்படும் போது அங்கே தான் தவறுகள் நடக்குது. தவறுகள் நடந்து பில் இல்லாமல் அது இல்லாமல் போட்டு அநியாயத்துக்கு பண்ணுறாங்க. அப்போ எல்லோரும் பாதிக்கப்படுறோம். இங்கே ஆந்திராவிலேருந்து மணல் வருது, நமக்கு வருது, ஆந்திராவிலேருந்து வருது. அதை கூட நம்ம ஓகே வாங்குங்க, முறையோட. வெளி மாநிலங்களிலிருந்து அந்த மணலை இங்கே பயன்படுத்துறதுக்கு தடை இல்லை, பயன்படுத்தலாம். அவங்க கொண்டு வர்றாங்க. ஆனால் நமக்கும் நாட்டுக்குள்ளே வரும்போது அதுக்கு ஒரு வரி இருக்கணும் இல்லையா? கிடையாது. நம்ம மணலுக்கு போட்டால் நம்மளுக்கு வருமானம் வரும் அரசுக்கு. ஆந்திராவிலேருந்து வர்றதுனால நம்மளுக்கு என்ன வருமானம் வருது? அப்போ அவங்ககிட்ட போய் எடுத்து அவங்களுக்கு தானே நம்ம வருமானம் கட்டுறோம், வரியை கட்டுறோம். இல்லை, ஆனால் இப்போ மற்ற மாநிலங்கள்லேருந்து இங்கே மணல் வருது. ஆனால் அது திருட்டுத்தனம் நம்ம உள்ளே வரக்கூடாது. நம்மளுக்கு ஒரு சீனியாரிட்டி பில் இல்லாமல் எப்படி வர முடியும்? ஒரு வரியை போடணும்ல, தமிழ்நாட்டுக்கு நுழைவு ஒரு வரி வேணும்ல. இல்லை சார், வருது. திருட்டுத்தனமாக வந்துட்டு இருக்குது, சட்டவிரோதமாக வருது. சட்டவிரோதமாக வருது. சட்ட ரீதியாக இங்கே அனுமதி இல்லை, ஆனால் வந்துட்டு இருக்குது. தடுக்கலை. அதுவும் ஓவர்லோடு வருது. அதிக பாரம் ஏற்றிட்டு விற்பனை பண்ணுறாங்க. ஒரு ஸ்டாக் கார்டு போல் வச்சுட்டு அங்கே கொட்டிடுறாங்க. நைட்டில் எல்லாமே டிஸ்பியூட் ஆகுது. இப்போ கர்நாடகா ஆந்திரனா ஒரு குறிப்பிட்ட எல்லையோர பகுதிகள் தானே சார் உள்ளே வரும்? ஆமாம், செக் போஸ்ட் தாண்டி தான் போகணும். எல்லாமே பணம், எல்லாம் மாமூல் பணம் போகுது. எல்லையோர பகுதி சார் இப்போ அங்கே தென்காசி செங்கோட்டை ரூட்டில் போகுது, அந்த பக்கம் நாகர்கோயிலேருந்து அந்த ரூட்டில் போகுது. இந்த பக்கம் நீங்கள் கர்நாடகா ஓசூர் வழியாக போகுது பெங்களூருக்கு. இந்த மாதிரி ஒரு 4-5 வழித்தடை இருக்குது, போயிட்டு தான் இருக்குது நம்ம ஊர்லேருந்து. 4-5 வழித்தடன்னா அது தடுத்து விட முடியும் தான். நம்ம செக் போஸ்ட் தடுக்கணும். நமக்கு செக் போஸ்ட் விட்டுருது, அவங்களுக்கு வரவேற்பு தானே. அந்த மாநிலத்துக்கு கிடைக்காத பொருள் அவங்களுக்கு உள்ளே வருது, அதனால் அங்கே எதுவும் பிடிக்கிறது இல்லை. அதனால் அவங்க தாராளமாக வாங்கிக்கிறாங்க. நம்ம செக் போஸ்ட், தமிழ்நாடு செக் போஸ்ட் என்ன பண்ணுது? தடுக்க விரும்பலையே, எல்லாம் பணம் பணம் பணம். இப்போது நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்கிறீங்க, பொதுநல வழக்கு நீதிமன்ற உத்தரவு. அப்போ நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் அரசாங்கம் என்ன சார் பண்ண முடியும்? அது கரெக்டாக எடுங்கன்னு சொல்லுது நீதிமன்றம். தீர்ப்பு கொடுக்கும்போது கடைசியில் என்ன சொல்லுது? 3 அடியா 4 அடியா அந்த லெவலில் எடுங்க, ஒன்று போல் எடுங்க.
பள்ளங்களை போட்டு எடுக்காதீங்க, மேடை இருக்குது, அந்த மாதிரி இல்லாமல் லெவலாக எடுங்கன்னு சொல்லுது. அதை ஃபாலோ பண்ணணும்ல அரசு. சரி, இப்போ அது வந்து நாங்கள் நீதிமன்றம் சொல்கிற மாதிரி இந்த அளவுக்கு எடுக்கிறோன்னு ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சால் அப்போ அது தடை நீங்க வாய்ப்பு இருக்கு. நீக்கியாச்சு, தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க, நீக்கியாச்சு. இப்போ எந்த தடையும் இல்லை. அப்புறம் மணல் எடுக்க சொல்லிட்டாங்க, எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. ஆமாம், ஆனால் தப்பு நடக்காமல் எப்படி எடுக்க முடியும்னு இவங்க அரசு நினைக்க தவறு நடக்கும், இந்த எலெக்ஷன் நேரத்தில் வேண்டான்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முறை ஜெயிச்சுட்டா அவங்க கொடி கட்டி பறப்பாங்க. இதுதான் நடக்கும். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறபடி பணம் கொழிக்கும் ஒரு துறை தானே. ஆமாம், அரசாங்கம் அப்போ நீதிமன்ற சிக்கல் இல்லைன்னா உடனே அதை அனுமதிக்கு தான் சார் பண்ணுவாங்க. எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் நல்லது தானே, தேர்தல் வருது, எப்படி ஊழல் நடக்கும், பொதுநலவாதிகள் அதை கண்டுபிடிப்பாங்க, அதை கண்டுபிடிச்சி வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க, எதிர்கட்சிகள் அதை பெருசாக்குவாங்க, அப்போ மக்கள் மத்தியில் அவங்களுக்கு கெட்ட பேர் உருவாகும், எதுக்கு அப்படிங்கிறது போல இருக்காங்க. அதனால இந்த எலெக்ஷன் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மீண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் அந்த ஆட்சி அதை தான் செய்ய போகுது. இந்த ரெண்டு ஆட்சிகள் வந்து இதைத்தான் செய்யும். போன ஆட்சியில் அதான் நடந்தது, இந்த ஆட்சியில் அதான் நடக்குது. அதனால் எந்த ஆட்சி வந்தாலும் இதே தான். ஏன்னா எங்களுக்கு தொழில் நடக்கணும், ஓடுனா போதும். அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன, நமக்கு லாரிகள் ஓடணும் அப்படி தான் எங்களுடைய கவலை. இப்போ கன்சியூமராக நுகர்வோராக எம்சாண்டுக்கும் இந்த மணலுக்குமான விலை என்ன சார் வேறுபாடு? நான் ஒரு வீடு கட்டினேன்னா அந்த சிக்கல் என்ன, எனக்கு என்ன இல்லை, மணல் வந்து இப்போ செங்கல்பட்டு பாலாத்தில் மணலை நம்ம அரசுக்கு விட்டுச்சோன்னா எம்சாண்டை விட விலை கம்மியாகிடும் மணல். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற எம்சாண்டு காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், இந்த 5 மாவட்டங்களில் தான் எம்சாண்டு கிரசர்கள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 5 மாவட்டத்திலேருந்து வர்றது அவங்களை விற்பனை செய்வதற்காக இந்த பாலாத்து மணல் வந்து எடுக்கிறதே கிடையாது. அப்போ நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம், விழுப்புரத்துலேருந்து, வேலூர்லேருந்து டெண்டர் விடுறாங்க மணல் விட்டால். அப்போ நம்ம தூரத்துலேருந்து வரும்போது நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டு, மணல் ரேட்டு இதெல்லாம் வைக்கும்போது கவர்மெண்ட் ஒரு ரேட்டு சொல்லும், இயல்பாகவே அதிகமாகிடுது. கவர்மெண்ட் ஒரு ரேட்டு வைக்கும், ஆனால் கவர்மெண்ட் வைக்கிற ரேட்டுக்கு விற்கிறது அரசாங்கத்தில் விலைன்னா இவங்க ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபா ஸ்டாலின் தானே அறிவிச்சார், நம்ம மரியாதைக்குரிய முதலமைச்சர் தானே சட்டசபையில் அறிவிச்சார். ஒரு யூனிட் 10,000 ரூபாய்க்குள்ள போகுது, 8,000 ரூபாய்க்குள்ள போகுது. 1000 ரூபாய் 8,000 ரூபாய் 7,000 8,000 எந்தெந்த ஏரியாவுக்கு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ரேட் இருக்குது, அந்த மாதிரி விற்கிறாங்க. அப்போ அதுலேருந்து என்ன நன்மை இருக்குது? அப்போ ஏறத்தானே செய்யும் ரேட்டு. அப்போ எம்சாண்டை விட வந்து குறையணும்னா செங்கல்பட்டு எம்சாண்ட் எவ்வளோ சார் இருக்குது? எம்சாண்டு இன்றைக்கி வந்து இல்லை, இன்றைக்கி எம்சாண்டு வந்து கிட்டத்தட்ட 6,000 ரூபா 5,000 ரூபா ஒரு யூனிட் போயிட்டு இருக்குது. அரசோட விலை சொல்றீங்களா? அரசு விலையே அது வைக்கிறது இல்லை, பிரைவேட்டு தானே எல்லாமே. அவங்க சௌகரியத்தானே விலை வந்து தீர்மானிக்க. ஆமாம், தீர்மானிக்க முடியாது. எந்த தீர்மானிப்பாங்க, வழிகாட்டு நெறிமுறைகளா எதுவுமே இல்லை, சொல்லுவாங்க, ஆனால் அதை கடைபிடிக்க மாட்டாங்க யாருமே. எந்த கிரசரும் கடைபிடிக்க மாட்டாங்க, எந்த சங்கம் அவங்க சம்பாதிக்கிறது தான் பார்ப்பாங்க. அப்படி சொன்னது என்னன்னு கேட்குறேன், தகவலுக்காக கேட்குறேன். இல்லை, இப்போ வந்து போன தடவை வந்து 5,000 வச்சுக்கோங்கன்னு சொல்லி அரசு சொல்லிச்சு சார். மணல் வந்து 1000, எம்சாண்ட் வந்து 5,000 அரசு தீர்மானிக்கிறது. ஆமாம், ஆனால் 1000 தீர்மானிச்சுட்டு எங்கே 1000 கொடுக்குறாங்க? இல்லை 1000 ரூபாய் மணல் 8,000 ரூபாய்க்கும் போது 5,000 ரூபாய் எம்சாண்ட் எவ்வளோ சார் வருது ஒரு யூனிட்? கிட்டத்தட்ட இப்போ 5 யூனிட் போட்டு வர்றதுன்னா ஒரு 25, ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா வாடகை, ஒரு 40,000 ரூபா வந்துடும் கன்சியூமருக்கு வந்து சேரும்போது. அந்த ரேட்டு வந்துடும். மணல்னா 50,000 வரும். இப்போ கட்டுமானத்துறை மிக முக்கியமான மோசமாக தான் இருக்குது. போராட்டங்கள் பல பண்ணி பார்த்துட்டேன் சார். போராட்டங்கள், உண்ணாவிரதம், மனு கொடுத்து, அமைச்சர் ஏற்கனவே இருந்த கனிமவளத்துறை துரைமுறை சார், அப்புறம் இப்போ ரகுபதி சார், எல்லாரையும் பார்த்தாச்சு. எத்தனை டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஓவர்லோடு ஏற்ற வேணாங்கிறோம், அதிக பாரம் ஏற்றாதீங்கன்னு கெஞ்சிரும். அதிக பாரம் ஏற்றினா தான் கிரசருக்கு உரிமையாளர்களுக்கு வந்து லாபம். கரெக்டான லோடு ஏற்றினா அவங்களுக்கு லாபம் கிடையாது. அதனால் அவங்க அதிக பாரம் ஏற்றுறாங்க. எல்லாம் மாமூல், ஆர்டிஓ, போலீஸு அத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. லாரிக்காரன் மட்டும் நல்லா இல்லை, அவ்வளோதான். என்ன செய்கிறது? இப்போது ஒரு லாரி வந்து மணல் ஆள்றாங்க சார், ஒரு எல்லாம் எம்சாண்டோ மணலோ எடுக்கிறாங்க ஒரு இடத்துலேருந்து, குவாரியிலேருந்து எடுத்ததுலேருந்தே அவங்களுடைய இது ஆரம்பமாகுது சார். எந்தெந்த படிநிலைகளில் யார் யாருக்கு கப்பம் கட்டுறாங்க சார்? இப்போ நீங்கள் வந்து விழுப்புரத்துலேருந்து நாங்கள் வர்றோம்னா எல்லா ஸ்டேஷனையும் போக்குவரத்து காவலர்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். இன்னொன்று, அதுக்கு முன்னதாக நீங்கள் லாரி வாங்கும் போது அந்த ஆர்டிஓ அந்த சிக்கலாக வருது. அதாவது நீங்கள் வாங்கி களத்தில் விடும் போதே அது வந்து சட்டப்படி வாங்கி பதிவு பண்ணி புது வண்டி பதிவு பண்ணும்போது பெருசாக வராது. ஆமாம், அதில் வந்து பர்மிட்டு என்ன ஒரு லஞ்சம், சின்ன ஒரு லஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் தொழில் பண்ணும்போது தான் அதிகமாக வந்து ப்ராப்ளங்கள் வரும். ஆர்டிஓ வந்து வண்டியை பிடிப்பார், ஓவர்லோடு போட்டு மணல் எடுக்கிறேன் அதுலேருந்து சொல்லுங்கள் எனக்கு. அதான் மணல் எடுத்து விழுப்புரத்துலேருந்து வர்றோம், எல்லா போலீஸையும் பார்க்கணும், ஸ்டேஷனை பார்க்கணும், அடுத்த அத்தனை ஆர்டிஓங்களையும் பார்க்கணும். எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த ஆர்டிஓ வருதோ அந்த ஆர்டிஓ எல்லாத்தையும் மாமூல். இப்போ உதாரணத்துக்கு விழுப்புரத்துலேருந்து சென்னை வரீங்க, வர்றதுக்குள்ள ஒரு 5 ஆர்டிஓ இருப்பாங்க. 5 ஆர்டிஓவை பார்க்கணும். மாதமானால் அவங்களுக்கு கப்பம் கட்டணும், அப்போ தான் அந்த வண்டிகள் பிடிக்க மாட்டாங்க. போலீஸை பார்க்கணும்.
போலீஸு இப்போ போக்குவரத்துறை போலீஸு மட்டும் இல்லை, லாண்டர் போலீஸே பிடிக்கிறாங்க இப்போ. அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாத்தையும் அதை பார்க்கணும். அதை விட்டு தவிர்த்து வந்தோம்னா இங்கே சிட்டிக்குள்ளே வரும்போது அது வேறு ஆர்டிஓங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸ்பெஷல் கோடு இது இல்லாமல் ஸ்பெஷல் கோடு ஆர்டிஓன்னு ரவுண்டில் இருப்பாங்க. அவங்கள பார்க்கணும். ஆர்டிஓ போலீஸு இது ரெண்டையும் பார்த்து உள்ளே வந்தால் தான் மெட்டீரியல் இறக்கும்போது அவனுக்கு கிடைக்கிற வாடகை ஒரு 3000 ரூபா கிடைக்கும். நீங்க ஓவர்லோடு எடுத்து வரதுனால தான் ஆர்டிஓ கொடுக்க வேண்டியது. ஆமாம், நீங்கள் ஓவர்லோடுலாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன் நேர்மையாக. இன்னும் 10 பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. தொழில் போட்டு இங்கே வைக்க முடியாது. நான் போய் வைக்க முடியாது ரேட்டுக்கு. அவன் ரேட்டு கம்மியான ரேட்டுக்கு வைப்பான், நான் போய் வைக்க முடியாது. அப்போ நானும் அவங்களோட சேர்ந்து அந்த வேலையை பண்ண வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. அதனால் இப்போ 1 லாரி 2 லாரி வச்சுருக்கலாம் அழிஞ்சு போயிட்டான். 10 லாரி 20 லாரி 30 லாரி வச்சுருக்கிறவங்க தான் தொழில் செய்கிறாங்க. இப்போது ஓவர்லோடுக்கு வந்து ஒரு இடத்துல அனுமதி தராங்க, ஏன் ஓவர்லோடுன்னு பிடிக்கிறாங்க? அவங்களே தான் அதிகாரிகள் பிழைக்கணும். அமைச்சரே வந்து இது என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க ஓவர்லோடை நம்ம கட்டுப்படுத்தினோம்னா டிமாண்ட் அதிகமாகிடும், விலைவாசி ஏறிடும், அரசுக்கு கெட்ட பேர் வந்துடும் அமைச்சரே சொல்கிறாரு. அந்த மாதிரி சொல்லும்போது என்ன பண்ண, போக்குவரத்துறை அமைச்சரை போய் சிவசங்கர் போய் நாங்கள் போய் பார்த்தா அவரே சொல்கிறாரு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு யாருமே ஆட்சி செய்யலை. அமைச்சரே இந்த வாயிலேருந்து இந்த பதில் வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? சரி ஓட்டு, அப்போ பிடிக்காதீங்க வண்டிங்களை, ஓவரோடு ஓடட்டும், வண்டிகளை பிடிக்காதீங்க, அப்படியெல்லாம் செய்ய முடியாதுங்க. அது அதிகாரிகளுடைய பணி, அவங்க பண்ணுவாங்க. அதிகாரிகளுடைய பணி என்ன, எதுக்கு பண்ணுறாங்க? பணத்துக்காக பண்ணுறாங்க அவங்க. ஏன்னா ஒரு ஆர்டிஓ வந்து தாம்பரத்துக்கு ஒரு ஆர்டிஓ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரணுமானா அவர் எவ்வளோ லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்துட்டு வராரு. நம்ம இது ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு இருக்கிறோம். இது எவ்வளோ பொறுப்பற்ற ஒரு பதில், எவ்வளோ பொறுப்பற்ற செயல் சார். செயல் நிறைய நடக்குது. நீங்கள் நாட்டை ஓவர்லோடு ஏற்றி தான் ஆகணும்னு சொல்கிறீங்க, ஏன் ஏற்றுனேன்னு பிடிக்கிறீங்க? எப்படி சார்? சாராய கடை திறந்தது போல தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒயின் ஷாப்புக்குள்ள டாஸ்மாக் திறந்து வச்சுருக்கோம், ரோடு தெருக்கு திறந்து வைக்கிறோம். அவன் குடிச்சிட்டு வர்றான், பைக்கில் வரும்போது பிடிச்சி கேஸ் போடுறாங்க, ஃபைன் போடுறாங்க. ரெண்டும் ஒன்று தானே, இதுவும் அது எல்லாம் ஒன்று தானே. எப்படினாலும் அரசுக்கு பல வழியில் வருமானம் வருது, கிம்பளமும் வருது. பேருக்கு டாஸ்மாக் கேஸ் எத்தனை போடுவாங்க? போலீஸ் பிடிக்க சொல்லுவாங்க. ஒரு 100 வண்டியை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பைக்கை 100 வண்டி கேஸ் போடுறாங்களா, 10 வண்டி போட்டு கணக்கு கட்டுருவான். யாருக்கு? மேலே இருக்கிற அதிகாரிக்கு. மீதி 90 பேருக்கு 100 200 வாங்கிட்டு தான் 50 லட்சமாக குடிப்பான், வாங்கிட்டு தான் போகிறாங்க. அப்போ வந்து அரசுக்கு வந்து இப்போ கோர்ட்டில் எங்களுக்கு அதானே சொல்கிறாங்க, ஆர்டிஓ போய் நாங்கள் போய் கேஸ் போட்டோம்னா அதிக பாரலோட பிடிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவன் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறான். இந்த பாருங்க இத்தனை வண்டி பிடிச்சோம், இவ்வளோ கேஸ் போட்டிருக்கிறோம், அரசுக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்குது, நாங்கள் பிடிச்சிட்டு தான் இருக்கிறோம், பிடிக்காமலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கணக்கு காட்டுறாங்க. அப்போ நீதிபதி பார்க்குறாரு, பிடிக்கிறாங்கல்ல என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி பண்ண முடியும்? இதில் வந்து எல்லாமே அரசு தூண்டியும் விட்டு அதுக்கு மேலே அடக்குமுறையும் பண்ணி எல்லாத்துலேயும் பணம் பார்க்குறாங்க. அரசுக்கும் வருவாய் வரணும், மற்றவங்களுக்கும் வேறு வருவாய் வரணும், இப்படி தான் நடந்துட்டுருக்கு. இந்த துறையோட சாபக்கேடு. இந்த துறை மட்டும் இல்லை, எல்லா துறையும் அப்படி இருக்குது. இந்த துறை மட்டும் அதிக வருமானம் வர்ற துறை இது. அதுக்கு அடுத்து பத்திரப்பதிவு இருக்குது, அதில் நடக்கிற கொள்ளை அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட். பொதுவாக இந்த லாரி உரிமையாளர்கள்லாம் ரொம்ப வளமாக இருக்கிறதா தானே சார் ஒரு பேச்சு இருக்குது. வளமாக இப்போ யார் இருக்கிறாங்க? கார்பரேட் போல் ஆனவங்க தான் இருக்காங்க வளமாக. எங்களை போல் நாங்கள் அந்த காலத்துலேருந்து இருக்க மிடில் பார்ட்டியெல்லாம் அழிஞ்சு போயிட்டோமே, நிறைய போயிட்டோமே. நாங்களாம் தலைவராக இருக்கிறது அவங்களுக்கு கிடையாது. இந்த 4 லாரி 5 லாரி வச்சுருக்கிறவங்களுக்கு தான் தலைவராக இருக்கிறோம். அவங்கள காப்பாற்றுறதுக்கு தான் போராடிட்டு இருக்கிறோம். 50 வண்டி 100 வண்டி வச்சுருக்கிறவங்க தான் ஒரு இன்சியில் கொடுத்துட்றாங்க, காவல்துறைக்கு ஆர்டிஓ கொடுத்துட்றாங்க, எங்கள் வண்டி இது வரும் சொன்னால் பார்த்துக்குங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து கப்பம் கட்டுறாங்க, அது ஓடிட்டுருக்குது. நம்ம வந்து அப்படி கப்பம் கட்ட முடியுமா? விழுப்புரத்துலேருந்து எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமா? ஒரு லாரி வச்சுக்கிட்டு 4 லாரி வச்சுட்டு கொடுக்க முடியுமா? அதுதான் ப்ராப்ளமே. அவங்களுக்கு தான் நாங்கள் சங்கம் வச்சுருக்குறோம். மற்றவங்களுக்கு சங்கமே தேவையில்லை. அவங்களுக்கு எதுக்கு சங்கம்? இப்போ இந்த சங்கம் நீங்கள் வச்சுருக்கிறதுனால பலன் இருக்கா சார்? பலன் இந்த மாதிரி சிக்கல், ஃபைனான்ஸ் கம்பெனி சில பிரச்சனைகள் வரும், எல்லாம் நாங்கள் தீர்த்து விடுறோம். அவங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கிறோம். அதுக்கு தான் சங்கம். வேறு என்ன பண்ணுறது? அரசுக்கிட்ட பல கோரிக்கைகளை வச்சு ஒரு அமைச்சர் தலைமையில் பேச்சுவார்த்தை பேசினது இப்போ தான் மே 20 தான். அதுவும் நடைமுறைக்கு வரல. என்ன கோரிக்கை முன் வச்சு? அதான் ஓவர்லோடு ஏற்றக்கூடாதுன்னு கோரிக்கை வச்சோம். அப்போ தான் அதை சொன்னார், அதுக்கு வாய்ப்பு. ஆமாம், ஓவர்லோடு அப்படி ஏற்றி விட்டுருவோம் மேலே முதல் குற்றவாளியாக எஃப்ஐஆர் போடுங்கன்னோம். போடுறான். நாங்கள் இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கிடையாது. ஆனால் ஒரு எஃப்ஐஆர் இது வரைக்கும் இல்லை, மேலிருந்து இது வரைக்கும் இல்லை. ஆனால் லாரிக்காரன் மட்டும் ஒரு 10-20 பேரை இப்போ பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, லாரி ஓனரையும் டிரைவரையும். நாங்கள் இப்போ ஒவ்வொரு தடையும் போராடுறோம். எங்கள் லாரி உரிமையாளர்களை பயந்துக்கிட்டு கேஸ் இப்போ அவன் மேலே அது வேணாம், நாளைக்கு போனால் மெட்டீரியல் கொடுக்க மாட்டாங்க, அவனால தான் நம்ம பிழைக்கிறோம் அப்படின்னு அந்த பயத்துலேயும் நம்ம ஆளுங்க இருக்காங்க. அதனால் அரசு வந்து அது கண்டிப்பாக பரிசீலனை பண்ணணும். அதை தான் விற்கிறவனை விட்டுட்டு வாங்குறவனு பிடிக்கிறாங்களா?
இது நாங்கள் உடச்சி எடுத்துகிட்டு வர முடியும்? லாரிக்காரன் போயிட்டு ஒரு பொருள் மெட்டீரியல் எம்சாண்ட் ஆக்க முடியுமா? போய் ட்ரில் போட்டு அதை சக்கையாக்கி அதை க்ரஷ் பண்ணி எல்லாமே லாரிக்காரன் திருடுறது யாரோ பண்ணி அவங்ககிட்ட பணம் கொடுத்து நாங்கள் வாங்கிட்டு வர்றோம். அதை வண்டியை பிடிச்சி எங்கள் மேலே கேஸு, நாங்கள் தான் ஜெயிலுக்கு போகிறோம். அப்போ நாங்கள் இன்னார்கிட்ட எடுத்துகிட்டு வரோன்னு சொல்கிறோம்ல, அவன் மேலே கேஸ் போடுங்கன்னு அதை போடுறோம் அப்படின்னு அமைச்சர் தலைமையில் எனக்கு பேச்சுவார்த்தை நடந்தது. போடல. ஆனால் போடல. இது வரைக்கும் காரணம் பெருமுதலாளிகள் நடைமுறை. அவன் எல்லாம் பெருமுதலாளிங்க. ஏன்னா அவங்களுக்கு டைரக்ட் லிங்க் இருக்குல்ல, அவங்க எப்படி போடுவாங்க? போடணும்னு போலீஸ் நினச்சி இன்ஸ்பெக்டர் நினச்சாருன்னா அவருக்கு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் வரும், அவங்க அப்படி தான் கத்திட்டு இருப்பாங்க, விட்டுருங்க அப்படிம்பாங்க, அதனால் விட்டுருவாங்க. ஆனால் இழிச்சாவையன் கணக்கு காட்டுறது கேஸ், கணக்கு திருட்டு கொள்ளை, அது கனிம வள கொள்ளை, லாரிக்காரன் மேலே கேஸு, திருட்டு வழக்கு. எங்கே திருடுனா வா திருடு, எங்கே ஒரு நகை திருட்டிட்டு வர்றான் திருடன், பிடிக்கிறோம், எங்கடா திருடன்னு கேட்குறோம்ல, அவன் மேலே அவங்ககிட்ட போகிறோம்ல, இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல திருடுனது நாங்கள் சொல்கிறோம், அப்போ அந்த திருடன் அவங்ககிட்ட போய் பார்க்கணும்ல. அப்போ சேட்டு மார்வாடி வாங்குறவன் மட்டும் பிடிச்சா இப்படி நகையை திருடிட்டு வந்து மார்வாடிட்டு வித்துறான், வித்தவொடனே அந்த மார்வாடியை போய் பிடிச்சா இப்படி திருட்டி இது கனிமோட கொள்ளை. அப்போ யார் மேலே பழி விழுது? லாரிக்காரன் மேலே பழி விழுது. என்ன செய்ய முடியும்? இதைத்தான் நாங்கள் வந்து எங்களை நசுக்காதீங்கன்னு எல்லா அரசுகிட்டையும் கேட்குறோம். சென்ற 10 ஆண்டுகளையும் கேட்டு கெஞ்சினோம், இப்போவும் கெஞ்சினோம். ரொம்ப மோசம். நீண்ட கால பிரச்சனை இல்லை சார், இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது. 15 வருஷமாக ரொம்ப மோசமாக இருக்குது. 15 நீ குறிப்பிடக்கூடிய 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பிரச்சனை இல்லையா? அந்த அளவுக்கு ஏன் இல்லை? அந்த அளவுக்கு கல்குவாரி கிரஷர் கம்மி. அப்போ மணல் வளம் நல்லா இருந்துச்சு, மணல் விட்டாங்க. அதனால் கவர்மெண்ட் மணல் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஒரு 15 வருஷமாக தானே எம்சாண்டினுடைய உற்பத்தி அதிகமாக இருக்குது. இல்லை சார், இப்போ மணல்லையும் அதே ஓவர்லோடு அதே ஆர்டிஓ இல்லை, அரசே போடும்போது ஓவர்லோடு போடாது சார். இப்போ கூட நாங்கள் அரசு போடும்போது இந்த மணல் விட்டாங்க, ஓவர்லோடு போடாது. தனியார் போடுறது ஆமாம் ஆமாம், அரசு போடும்போது ஓவர்லோடு கிடையாது. அது 2 யூனிட்டு 3 யூனிட்டு தான், அப்படி தான் கணக்கு. அது வாய்ப்பே. அதனால் அது வாய்ப்பு இல்லை. இது எம்சாண்டு முதலாளிகள் தான் அவங்க உற்பத்தி பண்ணுற பொருளை உடனே அழிக்கணும். அப்போ அழிக்கணுமானா ஓவர்லோடு ஏற்றி கொண்டு தள்ளணும். ஒரு லோடு ஏற்றிட்டு போனால், கரெக்ட் லோடு ஏற்றிட்டு போனால் ஒரு லோடு இங்கே வர்றது. இந்த பின்னணியில் தான் நம்ம மணல் தடையோட பொருத்தி பார்க்க வேண்டியது. அதை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்குது. மணல் வரலைன்னா பரவாயில்லன்னு பெரும் முதலாளிகள் நினைக்கிறாங்க, அரசும் நினைக்குது. அப்போ இது வந்து தெரிந்தே நடக்கக்கூடிய விஷயம், இதற்கு வந்து தீர்வு என்பது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. மணல் அள்ளுவதற்கு மீண்டும் அனுமதி அளித்தால் ஓரளவுக்கு இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு விடும் அப்படின்னு நம்பலான்னு சொல்கிறீங்க. பார்க்கலாம் சார், நம்ம அடுத்து என்ன இந்த அரசாங்கம் செய்ய போகிறது என்பதை. சார், இப்போ தமிழகத்தோட அரசியல் களம் வந்து சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. ஏறக்குறைய பரப்புரை ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கட்சிகளுமே. புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். 2-3 தினங்களுக்கு முன்னால் நாகை, திருவாரூரில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். பார்த்துருப்பீங்க நீங்கள் அதை கண்டிப்பாக. எதுவுமே நடக்கலை, இந்த தொகுதியில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, நீண்ட காலமாக ஒன்றுமே பண்ணல. முதலமைச்சர் வந்து தன்னுடைய குடும்பத்திற்காக போராடுகிறார் தவிர நாட்டிற்காக போராடவில்லை. வெளிநாடு முதலீடு மாநாடு செல்கிறாரா, இல்லை அவருக்கு முதலீடு பண்ண செல்கிறாரா அப்படின்னு ரொம்ப காட்டமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அது நிறைய பேசு பொருளாக உருவாக்கி இருக்கிறது. இப்போ இந்த தாவேக்காவோட இந்த சுற்றுப்பயணம், அவர் பேசக்கூடிய பேச்சு, அரசாங்கத்தின் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு, ஆதாரத்தோடு வைங்க, ஆதாரம் இல்லை, போகிற போக்கில் பேசுகிறீங்கன்னு நிறைய கருத்துக்கள் போவதை நீங்கள் அறிவீர்கள். எப்படி சார் பார்க்கலாம்? தெளிவில்லாத ஒரு தலைவர் விஜயா. விஜய் வந்து தெளிவில்லாத ஒரு தலைவர். அவர் இன்னும் வந்து அரசியல் பழகணும். அரசியல் நிறைய தெளிவை எதிர்பார்க்குறீங்க சார் அவர்கிட்ட? என்ன கொள்கையை கொண்டு வந்திருக்கிறீங்க? அரசியல் மாற்றம், இவங்களுக்கு மாற்றம் நான் என்ன பண்ண போகிறேன்னு என்ன சொல்லியிருக்காரு இது வரைக்கும்? கொள்கை எதிரி பாஜக, அரசியல் திமுகன்னு சொல்லிட்டு இது என்ன இது என்ன எல்லாரும் தான் அதை சொல்லிட்டு இருக்கிறான். சீமான் தான் சொல்கிறாரு, எல்லா கட்சிகளும் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மதவாத கட்சி பிஜேபி. வேற என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா? இவர் என்ன மாற்று? இந்த ஏற்கனவே அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏற்கனவே அங்கே ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க, அரசியல் கட்சியாக இருக்காங்க. சீமான் வந்து ஒரு கொள்கை அறிவிக்கிறார் இல்லையா, என்னுடைய தமிழ் தேசியம், தமிழ் பற்று, இன்னைக்கு தமிழர்கள் இது பண்ணுவேன், இலவச சுகாதாரம், இலவச குடிநீர், இப்படி சொல்கிறார் இல்லையா. உன்னுடைய கொள்கை என்ன? லஞ்சம் லாவணியம், லஞ்சம் லாவணி, ஊழலற்ற அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். சரி, ஊழலற்ற, நீ ஊழல் செஞ்சாமல் வந்திருக்கிற இது வரைக்கும்? என்ன ஊழல்? சினிமாவில் ஊழல் பண்ணாமல் வந்திருக்கிறியா? எத்தனை கோடி வாங்குறீங்க? நடிகர் தான் இருக்கட்டும், எத்தனை கோடி வாங்குறீங்க? அத்தனை கோடி கணக்கு கரெக்டாக காட்டுறீங்களா? காட்டுப்பார்ல. இல்லையே, காட்டுறது இல்லையே. வெளியில் வர தகவலால் 250 கோடிங்கிறாங்க. அவர் 100 கோடி காட்டியிருப்பார், 150 கோடி கருப்பு பணம். ஐடி போல இன்னைக்கு அந்த ஐடி பண்ணி நான் கூட தான் ஐடி பண்ணுறேன் சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே 250 கோடி வாங்கியிருக்காரு, 100 கோடி தான் கணக்கு காட்டுறாருன்னு. வருமான வரித்துறை போயிருக்க வேண்டியதானே? வருமான வரித்துறை போனாங்களே. இன்னைக்கு அதே வருமானத்துறை எந்த அதிகாரி போனாரோ அந்த அதிகாரி அந்த கட்சியில் இருக்காரு. இன்னைக்கு
ஐஏஎஸ் அதிகாரி எந்த வருமான வரித்துறையை போய் ரெய்டு விட்டு இது IRS. ஷூட்டிங்லேயே அவரை போய் பிடிச்சிட்டு இது பண்ணாங்களோ அந்த அதிகாரி இன்னைக்கு எங்கே இருக்கிறாரு? டிவிக்கேல இருக்காரு. அப்போ ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காரு வேலையை. சரி, அப்போ என்ன அதுக்கப்புறம் வேற அதிகாரி வரமாட்டாரா என்ன? வருவார் எதை விட்டு பார்க்கலான்னு பின்னாடி ஒரு இயக்கம் இயங்கிட்டு இருக்குது. விடலாம், எப்படியோ டிஎம்கே ஒழிக்கணும், டிஎம்கே ஆட்சி இருந்து அகற்றணும், இவரை போல் ஆளுங்களை பயன்படுத்தலான்னு பின்னாடி ஒரு சக்தி இயங்கிட்டு இருக்குது. அதான உண்மை. டிஎம்கே தான் பின்னால இருந்து தாவேகா இயக்குதுன்னு சொல்றாங்களே சார். இல்லை, நோ, அது கிடையவே கிடையாது. எல்லாம் நீங்கள் எந்த கட்சி நீங்கள் அரசியல் கட்சிகளை ஆரம்பிக்கும் போது பாருங்கள், எந்த கட்சி புது கட்சி வந்தாலும் டிஎம்கே தான் எதிர்க்கும். எதிர்க்கிறது வந்து டிஎம்கே தான் எதிர்த்து இது வரைக்கும் அரசியல் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. டிஎம்கே எதுக்காமல் எந்த அரசியல் புரட்சி தலைவர் மட்டும்தான் டிஎம்கேலே இருந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி அறுவடை செய்துவிடக்கூடாது என்பதற்காக திமுகவால் களம் விட்டு இருக்கக்கூடியதான் தாவேகா அப்படிலாம் பேசியிருக்கு. அப்படிலாம் அப்போ அது உண்மை இல்லை, அதெல்லாம் உண்மை கிடையாது. அதுக்கு வேற கட்சி அவங்களை இயக்கிட்டு இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை யார் இயக்குறாங்களோ அதே ஆளு தான் இதையும் இயக்குது. பாஜக மூலியமாக தான் எல்லாமே நடக்குது. இது எங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். என்ன சார் இப்போ பாஜக தாவேகாவை இயக்குவதற்கான என்ன சார் காரணம்? அவங்க என்ன சார் பலன்? உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டை திமுகவுக்கு விழுகாமல் தடுக்கணும். முஸ்லீம் ஓட்டுக்கு கிறிஸ்டின் ஓட்டை ரெகுலராக போகுது, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் போயிட்டு இருக்குது. சரி, அதை தடுக்கணும். ஏன்னா இவர் ஒரு கிறிஸ்டின், யார் ஜோசப் விஜய் வந்து ஒரு கிறிஸ்டின். அப்போ இந்த ஓட்டுகளை பிரிக்கணும். அப்போ மக்கள் வந்து எழுச்சி பயணத்தை உருவாக்கி அந்த இளைஞர்களெல்லாம் தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி பண்ணணும். ஒரு சிறிய கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்குறேன் திரு நாராயணன். மைனாரிட்டிஸு, சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்கள் அவ்வளோ முட்டாளாக இருப்பாங்க சார் எல்லாமே? இல்லை, அப்படி கிடையாது. விஜய் என்ற ஒரு பேர்னு எல்லா மொத்த கிறிஸ்டினும் விஜய்க்கு குத்திடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க இருக்காங்க. மக்கள் முட்டாள் கிடையாது. சிறுபான்மையினர் மக்கள் உடனே அவருக்கு குத்திடுவாங்களா சார்? இல்லை, அதுதான், அது தவறான கணக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தவறான கணக்கின் அடிப்படையில் இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ எப்படி ஒன்றும் இல்லை, ஜெயலலிதா மேடம் செத்தாங்க. செத்த உடனே பன்னீர்செல்வம் முதலமைச்சர். நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் பிஜேபி இருக்கட்டும்னு அமைதியாக இருந்தது. எப்போ சசிகலாவுக்கு வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை வந்துச்சோ, எப்போ அவங்களுடைய ஆதரவாளர்களை தூண்டி விட்டு எங்கள் இதய தெய்வம் சசிகலா தான் முதலமைச்சர் ஆகணும்னு தீர்மானத்துக்களை போட்டு கொண்டு போய் சசிகலா முதலமைச்சர் ஆக்கணும்னு நினச்சாங்களோ, தர்மயுத்தம் ஆரம்பிச்சு. அப்போ தான் வந்து தர்மயுத்தம் இல்லை, அப்போ தான் பிஜேபி நினைக்குது, ஓ முதலமைச்சர் சசிகலா ஆனால் மறுபடியும் ஒரு பவர்ஃபுல் செட் வந்துடும். அப்போ ஏடிஎம்கே மறுபடியும் அதே கண்டிஷனில் போயிடும். எப்படி ஜெயலலிதா ஒரு இதாக இருந்துச்சு, அப்புறம் சசிகலாவை வந்துடுவாங்கன்ட்டு தான் சசிகலாவை முதலமைச்சர் ஆக்க விடாமல் தடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் அந்த கோர்ட்டு கேஸை தட்டி எழுப்பினாங்க. எழுப்பி கவர்னரை தூக்கி மகாராஷ்டிரா கவர்னர் இங்கே இதையும் பார்த்தாரு, அவர் டூர் போயிட்டார். அப்போ முதலமைச்சர் ஆகாமல் தடுத்து நிறுத்தினாங்க. தடுத்து நிறுத்தும்போது இவரை வந்து ராஜினாமா லெட்டர் அப்போயே ஓபிஎஸ் கொடுத்துட்டார். உஷாரா ஓபிஎஸ் அந்த தர்ம யுத்தத்துக்கு முன்னாடியே பிஜேபி சொல்லியிருக்கணும், நீ ராஜினாமா லெட்டர் கொடுக்காதையா அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு வேளைக்கு ஓபிஎஸ் கேட்டாரானா அது நிலச்சிருக்கும். ஆனால் இவர் அவசரப்பட்டு விசுவாசத்தின் அடிப்படையில் சரி அவங்க கொடுத்த பதவி நம்ம அவங்களுக்கே கொடுத்துலான்னு போய் ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே என்ன ஆகுது, பிஜேபி அப்போ தான் முழிக்குது, ஆகா திருப்பி இந்த இவங்களே வந்தாங்கன்னா பிரச்சனைன்ட்டு அப்போ கேஸை தட்டி ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. ஜெயில் தண்டனை கொடுக்க போகும்போது என்ன பண்ணுறாரு சசிகலா, என்ன பண்ணுறது, நம்ம தான் ஆகலை, யாருக்கே நேரம் இடைத்தேர்தலில் ஜெயிச்சு நம்ம மகன் அக்கா மகனே முதலமைச்சர் ஆகிடட்டும், அது வரைக்கும் எடப்பாடி இருக்கட்டும் அப்படின்னு எடப்பாடியை நியமிச்சுட்டு போகிறாங்க. அப்போ வந்து ஆர்கே நகரில் தினகரன் நிற்கிறாரு, ஜெயிக்கிறது போல் தோணுது. அப்போ தேர்தல் கமிஷனை விட்டு பணம் புழங்குதுன்னு அந்த எலெக்ஷனே ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு தேர்தல் கமிஷனுக்கே பணம் கொடுத்ததாக சொல்லி ஒரு கேஸை போட்டு இவர் தினகரன் தூக்கி உள்ளே போடுறாங்க. உள்ளே போடுற வரைக்கும் ஓபிஎஸ் வெளியே இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ளே போடுற வரைக்கும் ஓபிஎஸ் வெளியே இருக்கார். அப்போ உள்ளே போட்ட பிறகு தினகரனுக்கும் எடப்பாடிக்கும் இந்த எண்ணங்கள் வந்து என்ன வருது, தினகரன் உள்ளே போயிடுறான். அப்போ எடப்பாடி இவர் ஜெயிச்சிருந்தானா நம்மளை முதலமைச்சர் பதவி காலி பண்ணியிருப்பாருன்னு இவருக்கு ஒரு வேகம் கிளம்புது. வேகம் கிளம்பும்போது பிஜேபி உள்ளே வருது. யோ 2 பேரும் ஒன்று சேருங்க, எடப்பாடி நீங்கள் ஒன்று சேர்ந்தீங்கன்னா தினகரன் உள்ளே வர முடியாது, அப்போ நீங்கள் ஆட்சி பண்ணலான்னு அந்த எண்ணத்தை அந்த ஆசையை வளர்க்குறாங்க. 2 பேரும் கை கோர்த்து இவங்களே சமாதானப்படுத்துகிறாங்க. எடப்பாடி ஆட்சி 4.5 வருஷம் காப்பாற்றப்படுது. 18 எம்எல்ஏ நீக்கினாங்க, தினகரனுடைய எம்எல்ஏ கட்சி தாவல் சார்ஜ் போட்டு நீக்கினாங்க. கோர்ட்டுக்கு போய் அது ஆமான்ட்டு 11 பேர் ஏற்று ஓட்டு போட்டாங்களே ஓபிஎஸ் ஆளுங்க, ஏன் அவங்கள நீக்கலை, அதுவும் வந்து பிஜேபியினுடைய கண்ட்ரோலு.
நீக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டோன்னு பயந்துட்டு நீக்கலை. அவ்வளோ கேஸ் இருக்குது எல்லார் மேலேயும். என்ன பிஜேபி சொல்லுதோ அப்படி தான். அப்போ ஓபிஎஸை பிரிச்சாச்சு, இப்போ ஓபிஎஸ் நடுவில் நிற்கிறாரு. தினகரன் தனி கட்சி தொடங்கி போயிட்டாரு. சசிகலா ஒன்று சேருவோம் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை. நேற்று வந்து செங்கோட்டனை பிரிச்சாச்சா? இப்படி ஒவ்வொரு தலைவராக பிரித்து இந்த கட்சியை அழிக்கணும். அப்போ இந்த கட்சியை அழிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு 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 இது பண்ணாதான் இவங்கெல்லாம் நம்ம அழிக்க முடியும். நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டில் கால் ஊண்ட முடியும். அடுத்து டிவிகேக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று பிஜேபி தூண்டுதலும் கொஞ்சம் இருக்குது. இவருக்கு நான் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசையும் இருக்குது விஜய்க்கு. ஏன்னா நேற்று வரைக்கும் சொகுசாக வளர்ந்துட்டு இருந்தவர் இப்போ வந்து என்ன நினைக்கிறாங்க, இந்த வேகத்திலேயே ரசிகர்கள் இருக்கும்போது ரஜினி போல் நம்ம ஆயிடக்கூடாது, வர்றேன்ட்டு வராமல் போனோம்னா அப்புறம் நம்மளை மறந்துடுவாங்க. இப்போது நீங்கள் சொல்கிறது ரொம்ப நேரட்டிவாக இருக்குது. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லி தான் அவர் பிரகடனப்படுத்தி தான் கட்சியை ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் இவ்வளோ கதை ஒன்று வச்சுருக்கிறீங்க, இவ்வளோ பிரமாதமாக ஒரு ஸ்கிரிப்டை சொல்லிட்டீங்க. என்ன சார் ஆதாரம் இது? ஆதாரம் இது ஒரு புதிதாக வரக்கூடிய கட்சியை அதை ஒழிப்பதற்காக இப்படி ஒரு பரப்புரை இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அவர் ஏதோ ஒரு மக்கள் வந்து உச்ச நடிகர் ஏதோ நல்லது பண்ணுன்னு வராரு. அவர் நல்லது பண்ணுவாரா மாட்டாரன்றத தேர்தலுக்கு பிறகான வாக்குகள் தான் தீர்மானிக்கும். முதலமைச்சராக போகிறாரு, இல்லைன்னா ஓரமா போறாரு. நல்லது பாஜக இயக்குகிறது, திமுக இயக்குகிறதுன்னு என்ன ஆதாரம் சார்? நல்லதை பண்ண வர்றவர் விஜய் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கும் போது, நல்லா இருக்கும்போது மக்களுக்கு என்ன பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இந்த கேள்வி கேட்கும் போது தான் விஜயோட மக்கள் இயக்கம் இப்போதான் தமிழக வெற்றி கழகம். இதற்கு முன்னதாக நாங்கள் பல வருஷமாவே விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக எங்களால் முடிந்த நல்லவற்றை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போல்லாம் நீங்கள் அமைதியாக தான் இருந்தீங்க, இயக்கமாக இருக்கும்போது அமைதியாக இருந்தீங்க. கட்சி ஆரம்பித்தோடனே லபோது போன்னு எல்லாம் வந்து கத்த ஆரம்பிக்கிறீங்கன்றார். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, மக்கள் இயக்கம்னு வச்சுருந்து என்ன பண்ணங்கிறது ரெக்கார்டு எதாவது இருக்கா? இல்லை. சும்மா பாலாபிஷேகம் பண்ணுறதும் கட்ட ஓட்டுக்கு பண்ணுறதும் ஒரு ஃபஸ்ட்டு ஷோ வந்து ரசிகர்களுக்கு கொடுக்குறதும் இதுதான் அவங்களுடைய சாதனை. தவிர இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் ஒரு உத்தமர் இருந்தார். அவர் வந்து அவர் ரசிகர்களை வச்சு அவர் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு நன்மைகளை இவர் என்ன செஞ்சாருங்கிறது ஒரு கொஸ்டின் தான், கேள்விக்குறி தான். அவர் எதுவும் செய்யலை. இப்போ வந்து செய்கிறேன்னு வந்திருக்கிறாரு. இப்போ வந்து செய்கிறங்கிறவர் இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு இல்லையா சார்? மற்ற எல்லா விமர்சனத்தை நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் வந்து அவர் நல்லது பண்ணுவார்லாம் நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் விஜய் பாஜக இயக்குது அப்படின்றதுக்கான என்ன அதுக்கான காரணம் சார் கொஞ்சம் பூஸ்ட் பண்ண நேரேட்டிவ் சொன்னீங்க. அம்மையா ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு கதையை நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அது கரெக்டாக அந்த புள்ளி வந்து தாவேக்காவோட இணைக்கிறீங்க. நெறியாளர்களுக்கே தெரியும் அது கதையா அது உண்மையாங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் உங்கள் மக்கள் பார்வைக்கே விட்டுறாது. அது வந்து எனக்காப்பில் என்ன ஞானோதயமாக வந்திருக்குது. எல்லா மக்களுக்கு அனுபவத்தில் பார்க்குறோம்ல, இதுதானே நடந்துட்டு இருக்குது லைனா. இப்போ செங்கோட்டனை பிரித்து வர சொல்லி பேசி இப்போ வந்து அவரையும் டம்மி ஆக்கிட்டீங்களா? இப்போ எடப்பாடி பார்த்து பேசினாரு, நான் யாரையும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ செங்கோட்டனோட நிலைமை என்னங்கிறது இப்போ அங்கேயும் வந்துருச்சு. இப்போ அடுத்தடுத்து இனி ஒருத்தராக யார் போக போகிறாங்கங்கிறது நீ போக போதும். செங்கோட்டையன் சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அதில் வந்து புரட்சி தலைவரோட புகைப்படலை, அம்மையாரோட புகைப்படலை அப்படின்னு தான் கோச்சிட்டு வெளில வர்றாரு. இப்போ அதுக்கும் பாஜக தான் நீங்கள் காரணம்னு சொல்கிறீங்க. இப்போ டம்மி ஆகி வச்சிட்டாருன்னா யாருக்கும் புத்தியே கிடையாது. சரிங்க, புத்தி இல்லாதனால நடக்குது. அதாவது ஆசை தான். எடப்பாடி இப்போ இருந்தாலும் இப்போ நம்ம வந்து பிஜேபி மூலயமா நம்மளை வந்து மாற்று முதலமைச்சர்னு எல்லாம் தினகரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது போல் நம்மளை ஒரு வேலைக்கு தமிழக முதல்வராக நம்ம ஜெயிச்ச பிறகு எடப்பாடியை தூக்கிட்டு நம்மளை முதலமைச்சரை பிஜேபி மூலியமாக போட்டாலும் போடலாங்கிற ஒரு ஆசை தான். நம்ம அந்த எம்ஜிஆர் படம் வைக்கிறது அது ஒரு குறையா? நம்ம அதிமுக அது காரணம் கிடையாது. நம்ம அதிமுக பேசலாம். இப்போது தாவேக்கா குறித்து நீங்கள் பேசும்போது ஒரு பெரிய கூட்டம் கூடுதே சார். அதுவும் இளைஞர்கள் கூட்டம்லாம் வந்து பெரிய அளவுக்கு கூடுது. நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸிஸ்டிங்காக நம்ம ஒரு 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேணால் இதெல்லாம் தெரியும், இந்த அரசியல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். 30 வயதிற்கு கீழானவர்கள் தான் பெரும்பாலும் கூடுறாங்க விஜயோட கூட்டம். ஏறக்குறைய முதல் தலைமுறை வாக்காளர்கள், இளைஞர்கள், பெண்கள் அப்படின்னும் போது அந்த வாக்குகளை வந்து விஜய் அறுவடை பண்ணுவார். கண்டிப்பா பயத்துல தான் இப்படியான அவதூறுகள் கண்டிப்பா அறுவடை பண்ணுவார். நானே சொல்றேன் சார், அறுவடை பண்ணுவார். 15% ஓட்டு வந்து கண்டிப்பா வாங்குவாருங்கிற நான் இந்த இதுக்கு முன்னாடி 15 விழுக்காடு கண்டிப்பா வாங்குவார். 30% ரசிகர்கள் கவர்ச்சியின் அடிப்படையில், ஹீரோயிசம் அடிப்படையில் அவங்களுடைய ரசிகர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அரசியல் பழகுனாங்களான்னு கேட்டா இல்ல, அவங்களுக்கு அரசியலை பத்தி தெரியாது. ஏதோ ஒண்ணு
அவருக்கு போடணும் ஓட்டு, ஏதோ விஜய்க்கு ஓட்டு போடணும். அரசியல் மயப்படுத்தப்படுறாங்க இல்ல, விஜய்க்கு ஓட்டு போடணும். 15 ஒரே குறிக்கோள் அவங்களுக்கு அதுதான். 15 விழுக்காடுன்றது பெரிய வாக்கு சார். கண்டிப்பா பெரிய வாக்கு இல்லையா? கண்டிப்பா. கேப்டன் விஜயகாந்த் 8% தான் 8% வாங்கினாரு. இப்போ அண்ணன் சீமான் வந்து ஒரு 10% வாங்கிருக்காரு. அது கூட அவர் எத்தனையோ வருஷம் கழிச்சு 10க்கு வந்திருக்காரு. ஏறக்குறைய 10 ஆண்டுகளை கடந்து தான் வந்திருக்காரு. இவர் இப்போ முதல் தேர்தலில் 15 விழுக்காடு வாங்குறாருன்னா யாருக்கு சார் அந்த பாதிப்பு? அது வந்து நீங்களும் நானும் கணிக்கவே முடியாது. எல்லா கட்சியிலேருந்து ஓட்டு பிரியும், ஏடிஎம்கேலேருந்து பிரியும், சீமான்லேருந்து பிரியும், திமுகலேருந்து பிரியும். இந்த 15% எங்கே வெளியில் போய் திருடிட்டு வர முடியும்? இங்கே தானே நம்ம எடுத்தாகணும். அப்போ ஏற்கனவே போட்ட இளைஞர்கள் யாராவது யதார்த்தமா வெற்றி தோல்வின்றது திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் இல்லை. இப்போ இந்த அடிப்படையில் நான் கேட்குறேன். இன்னைக்கும் வந்து அதிமுக திமுக தான் போட்டி, நேரடி போட்டி. அதில் ஒன்று மாற்றுக்கிறது. அதுதான் கேட்குறேன். அப்போ இந்த 15 விழுக்காடு, அந்த 15 விழுக்காடு சாதன வாக்குகள் கிடையாது. அப்போ அது யாருக்கு சாதகம் பாதகம்? இப்போ ஏடிஎம்கேக்கு 20% ஓட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சென்ற தேர்தலில் நம்ம கணிப்பு படி 18-20ங்கிறாங்க. அப்போ இவர்கிட்ட இருந்து ஒரு 5% பிடுங்கலாம், ரைட்டுங்களா? திமுகலேருந்து ஒரு 5% பிடுங்கலாம். ரசிகர்கள் ஏற்கனவே இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் போட்டவங்க தான் இவங்க. திமுகவுக்கு போட்டவங்க தான் இவங்க ரசிகர்கள், ஏடிஎம்கே போட்டவங்க அவங்க மாறி வரலாம். இப்படியே ஒரு 15% ஓட்டுகள் இவர் வாங்கலாம். அப்போ டிஎம்கேல 40% ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க, 5% பிடுங்கிறதுனால டிஎம்கே தோக்க போகிறது இல்லை. அதே போல் வந்து ஏடிஎம்கேல 20% ஓட்டில் 5% வாங்குறதுனால அவங்களும் தோக்க போகிறது இல்லை. இவங்க வந்து ஏடிஎம்கே முழிச்சு ஒற்றுமையாக இந்த பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே அணியாக வந்து ஸ்ட்ராங்காக நின்னாங்கன்னா விஜயும் வர முடியாது, டிஎம்கேக்கு டப்பு கொடுக்கலாம். ஆனால் இது இல்லைன்னா, ஒற்றுமை இல்லைன்னா கண்டிப்பாக இன்னொரு 5 ஆண்டு காலம் திமுக வந்து ஆட்சி பொறுப்பில் உட்கார்றதை யாராலும் தடுக்க முடியாது. இப்போ இந்த பின்னணியில் அதிமுக உள்கட்சி விவகாரம் நம்ம பேசும்போது ஒன்றுபட்ட அதிமுகவோட கோரிக்கைகள், நீங்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டையன், அந்த பக்கத்தில் அம்மையார் சசிகலா, எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். டிடிவி தினகரன் எல்லாமே அதிருப்தியாளர்கள் இருக்காங்க. டெல்லிக்கு வந்து செங்கோட்டையன் போனார், அப்புறம் இபிஎஸ் போனார், நிறைய விமர்சனம்லாம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் மிக மிக உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. என்ன சார் ஆகும்னு நினைக்கிறீங்க? அது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு பவர்ஃபுல் சென்ட்ரலேருந்து வெளியே வந்து இப்போ இவர் பவராக வந்துட்டார். இப்போ மீண்டும் வந்து ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இவங்களெல்லாம் உள்ளே சேர்த்தா கட்சி பொறுப்புக்கு வந்துட்டாங்கன்னா, இல்லை அவர் நாளைக்கு வந்துடுவார். கட்சியை காலி பண்ணிட்டு இதில் பதவி கொடுத்தா வந்துடுவார். இந்த கட்சிக்கு வந்துட்டால் அவர்கிட்ட நம்ம வந்து இப்படி உட்காந்து அன்னைக்கு நம்ம வந்து இந்த ஆட்சி சுகத்தெல்லாம் ஆண்டோம். மந்திரியாக இருந்தோம், எம்எல்ஏ இருந்தோம், அவங்க போட்ட பதவிகள் தான் எல்லாமே. முதலமைச்சராக இருக்கு. ஆமாம், முதலமைச்சர் ஆகிட்டார். எல்லாமே இப்படி இருந்து, நான் வேற மாதிரி சொல்ல விரும்பலை, இப்படி இருந்து அனுபவிச்சவங்க தான் பதவிகள். இப்போ வந்து தாஸ் சார்கிட்ட வந்து எதிர நீங்கள் எனக்கு ஒரு பதவி கொடுத்தவங்க இன்னைக்கு நாளைக்கு நேராக வந்து உட்காரும்போது அந்த நன்றி உணர்வு வந்து எனக்கு இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு இவர் பண்ணார, அவர் சொல்ல 5 வார்த்தையில் 2 வார்த்தையாவது கேட்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அப்போ நாளடைவில் இந்த கட்சிக்காரங்களுக்கு எல்லாரும் அந்த உணர்வு வந்து மீண்டும் அந்த பவர்ஃபுல் சென்டருக்கே திருப்பியும் இந்த கட்சி போயிருச்சுன்னா நம்மளுடைய கதி என்னங்கிறதுல தெளிவாக இருக்கார் எடப்பாடியார், வந்து தெளிவாக இருக்கார். இது அரசியலில் எல்லாரும் செய்கிற வேலை தான். துரோகத்தால் தான் எல்லா தலைவர்களும் உருவாகிறாங்கிறது தான் இதில் ஒரு பழமொழி இருக்குது. இப்போது நீங்கள் எப்படி பேசினாலும் ஈகோ அப்படின்னு தான் வச்சுக்கலாம். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, உண்மைன்றது என் நிலையை தக்க வைக்கணும், அதனால் உன்னை விடக்கூடாது அப்படின்றதான் ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கூட அப்போதைய சபாநாயகர், முன்னாள் அமைச்சர் காளிமுத்து வந்து அவ்வளோ கடுமையாக பேசினார். அவர்கள் கூட ஒருங்கிணைச்சாங்க. அதே மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தபோது எஸ்டிஎஸ் சோமசுந்தரம் அவ்வளவு காத்தமான விமர்சனங்களை முன்வைத்தார். அவரையும் ஒருங்கிணைச்சார் எம்ஜிஆர். அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விடவா இவர் பெரிய ஆளு? அதுதான் வீக்னஸ். அவர்களுக்கு இல்லாத ஒரு ஈகோவா இவருக்கு இல்ல முன்வைக்கப்படுது. இல்லை சார், அது வந்து அவங்க 2 தலைவர்களும் பவர்ஃபுல் தலைவர்கள். அவருக்கு அடுத்து யாரும் கிடையாது. அவங்க சொல்றது கேட்கக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு இவர் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய இடத்துல எல்லா தலைவரும் இல்லை. செங்கோட்டையன் கேட்டாரா? கேட்கல. இல்லை, நீ எடுத்துட்டு போனதானே தைரியமாக அவர் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ அவர் கேட்குற இடத்துல இதே போல் என்ன எத்தனை தலைவர்கள் உள்ள இருக்காங்க. அதனால பயப்படுறாரு கட்சி போயிருச்சு. அது வந்து எடப்பாடி பழனிசாமியோட தவிர இல்லை வந்து இவங்களோட தவிர சார். இப்போ நாராயணன் சார் வந்து என்னுடைய நண்பர். ஆனால் வந்து அவர் பெரிய இடத்துக்கு போயிட்டார். பெரிய இடத்துக்கு போயிட்டாருன்னா அந்த இடத்துக்கான மரியாதை நான் தானே கொடுக்கணும். அது என்னுடைய இது தானே. நான் நீங்கள் பெரிய இடத்துக்கு போனதுக்கப்புறமும் நான் வந்து அது எப்படி என் நண்பர் தான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறது வந்து ஏன் பிரச்சனை தான் சார், உங்கள் பிரச்சனை இல்லையா? ஏற்றுக்கிற முடியாதுன்னு எனக்கு அவங்க சொல்லலை. இவர் பயப்படுறாரு. அவங்க ஏற்றுக்க முடியாது யாருமே சொல்லலை. எந்த பதவியும் வேணால் எல்லாரும் ஒன்று சேருங்கன்னு தான் வர்றாங்க. அவங்க வந்த பிறகு ஆட்டம் காட்டுவாங்கங்கிறது இவருக்குடைய பயம். எடப்பாடியாருக்கு அந்த பயம் உருவாயிருக்கு. ஆமாம், இந்த தடவை ஆட்சியை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, கட்சி போயிடக்கூடாது. ஆட்சி எப்போ வேணாலும் மறுபடியும் வளர்த்துக்கிடலாம். ஆனால் கட்சி நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டம்மி ஆயிடுவோம். அதனால் அந்த பயத்தில் தான் அவர் வந்து கட்சியை வந்து விடாமல் பிடிச்சிக்கிட்டு இந்த ஆளுங்களெல்லாம் வரக்கூடாது
இவங்கெல்லாம் ஏற்கனவே பவரில் ஆட்சி இருந்தவங்க வந்து வரக்கூடாது. பிடிச்சிக்கலாம், கட்சி தான் முக்கியம்னா கூட ஆட்சி இல்லைனால கழுது தேஞ்சு கட்டாருமான கதையா இது இது நம்மளை போல ஆளுகளுக்கு தெரியுது, அவருக்கு தெரியல. அவருக்கு தெரியலங்கிறது தான் உண்மை. இப்போ நாளைக்கு இந்த 5 வருஷம் ஆட்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதே போல் எவ்வளோ பேர் வெளியே போவாங்கன்னு சொல்ல முடியாது. உன்னால தான் நாங்கள் தோத்தோம், அன்றைக்கே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேரணும்னு சொன்னோம், நீங்கள் தான் சேர்க்க மாட்டேன்ட்டீங்க, இப்போ வந்து நீங்கள் மட்டும் இந்த கட்சியில் இருக்க போகிறீங்களா அப்படின்னு போட்டு இவரே தூக்கி போட்டு போகலாம். இதெல்லாம் உருவாரு. இதெல்லாம் நினச்சி பார்த்து இன்னும் 6 மாதம் காலம் இருக்குது. மரியாதைக்குரிய முதல்வர், முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், மரியாதையாக எல்லாரையும் கூப்பிட்டு பேசி உள்ளே அரவணைச்சி போட்டால் ஏடிஎம்கே அடிக்கிறதுக்கு எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் கிடையாது. அந்த ரெட்டலைக்கன்னு எம்ஜிஆர் உருவாக்கின கட்சிக்கு ஒரு மரியாதை இருக்கிற, ஒரு மதிப்பு இருக்குது. இது இப்படியே போகும்போது தொண்டர்களுக்கு மத்தியில் சோர்வு ஏற்படுது. இவங்க அடிச்சிட்டு கிடக்கிறாங்க, இவங்க எதுக்கு ஓட்டு போடணும், நம்ம திமுகவுக்கு ஓட்டு போயிடலாம் அப்படிங்கிற. இப்போ அதுதான் இப்போ அதில் ஒரு கேள்வி திரு நாராயணன், அதாவது அதிமுக உட்கட்சி விவகாரம் இப்படி இருக்குது, சரி ரைட்டு, உடனே அதுக்காக திமுக அந்த 5 ஆண்டுகள் மக்களுக்கு செய்யாதவை, வாக்குறுதி அளித்தவை வந்து தராதவை, இவ்வளவு அதிருப்திகள் எல்லாமே விட்டுட்டு சரிப்பா அதிமுக பிரச்சனை அப்படின்னு எல்லாமே திமுக தான் போட்டுருவாங்க. எங்கே இது எதனால திராவிட பாரம்பரியத்தில் வந்த கட்சி இந்த ரெண்டுமே பெரியாரால் தொடங்கப்பட்டு அண்ணாவால் தொடங்கப்பட்டு இப்படி வந்த கட்சிகள் இது ரெண்டுமே. எம்ஜிஆர் எல்லாம் அதிலிருந்து வாழ்ந்தவங்க, ஜெயலலிதாவும் அதை ஏற்றுக்கொண்டவங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணாலும் மதவாத கட்சிகளுக்கு ஓட்டு போடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அந்த திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு ஏடிஎம்கே தொண்டனோ டிஎம்கே தொண்டனோ போய் தாமரையில் போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. அடிச்சிட்டு கிடந்தாலும் அவங்களுக்கு போட மாட்டேன், என்னுடைய பங்காளியே திருப்பி வரட்டும், நாளைக்கு அங்கேருந்து அவன் வரட்டும், ஆனால் தமிழ்நாட்டினுடைய கொள்கை அடமானம் வைக்காம இருக்கும். திமுக தான் இருந்துச்சு, இப்போ தாவேகா இருக்குது, நாம் தமிழர் இருக்குது. அதுதான் நாம் தமிழர் கொள்கை வேற சார். ஒன்லி தமிழ்ங்கிறார் அவர், மற்ற ஜாதிகளெல்லாம் வெறுக்கிறார் அவர், மற்ற சமுதாய மக்களை வெறுக்கிறாரு. மற்ற சமுதாய மக்கள் இல்லாமல் ஒரு ஆட்சியை அமைச்சிட முடியாது தமிழ்நாட்டில். ஏன்னா ஆந்திராவும் தமிழ்நாடும் கர்நாடகம் அந்த காலத்தில் ஒரே மாநிலமாக இருந்த ஒரு மாநிலம். அதுக்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்னு ஒரு ஒரு மைனாரிட்டி பிரிவு உண்டான தலைவர் தான் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தார். திராவிடத்தை தான் ஏற்றுக்கொள்கிறாரு. அதுதான் அந்த பெரியார் ஏற்கிறோம்ன்றாரு. இல்ல பெரியார் தான் என்னுடைய தாவேகா சொல்றேன். இல்லை நான் சொல்ற தமிழ் அவர் சீமானை சொல்றேன். சீமானை வந்து வெறுக்கிறாரு, திராவிடத்தை வெறுக்கிறாரு, அதனால சீமானை வர முடியாது. இவர் சொல்றாரு, இவர் வந்து நான் எல்லா தலைவரையும் கொண்டு வந்துட்டார். ஏன் போன இந்த மாநாட்டில் விஜயகாந்த் இப்போ கட்டவட்டை ஏன் வைக்கல, எம்ஜிஆர் கட்டவட்டை ஏன் வைக்கல? ஃபர்ஸ்ட் அப்போ உங்களுக்கு தேவையான இப்போ நெருங்க ஓட்டு தேவையான ஒன்றா வச்சு, அது என்ன கொள்கை? அது என்ன கொள்கை? நீங்கள் அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது இந்த தலைவர்கள் எல்லாம் நான் பின்பற்றேன் அப்படின்னு முதல் மாநாட்டில் நீங்கள் வச்சிருக்கணும் இல்லையா? மாநாடு நடைபெறும்னு தகவல், அதில் ஒரு அம்மையார் ஜெயலலிதா இன்னும் எல்லாத்தையும் வைப்பாரு, வர 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 எல்லாத்தையும் வைப்பார். ஏன்னா அவர் மேலே நம்பிக்கை குறையுதுன்னு அர்த்தம். அது உண்மையில நம்பிக்கை இருந்து ரசிகர்கள் வருவாங்க, நம்ம முதலமைச்சர் ஆகணும் தைரியம் இருந்தால் மற்ற கொள்கைகளெல்லாம் நீ எது கொண்டு வர்ற? இன்னும் ரசிகர்களாக சொல்றீங்க, தொண்டர்கள் சார், தொண்டர்கள் ரசிகர்கள் தான் சார் தொண்டர்கள், ரசிகர்கள் தான் தொண்டர்களாக மாறி இருக்காங்க. அதனால வந்து இவர் மற்ற தலைவர்கள்லாம் இப்போ இழுக்கிறாருன்னா காரணம் என்ன? வர 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 எப்படியாவது எல்லா கட்சியிலேருந்து நம்ம ஓட்டை வாங்கணும் அப்படிங்கிற இடத்துல. ஒன்றும் இல்லை சார், இப்போ முந்தா நாள் பரப்புரை இல்லை, சனிக்கிழமை கரண்டை, அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விமர்சனம் அரசு மேலே. கரண்டை கட் பண்ணிட்டாங்க, கரண்டை கட் பண்ண சொன்னது அவங்க மாவட்ட செயலாளர் தான். மனுவை கொடுத்துருக்காரு அந்த பொறியாளருக்கு, எங்கள் விஜய் எங்கே பிரச்சாரத்துக்கு வராரோ அங்கெல்லாம் கரண்டை கட் பண்ணிடுங்க அப்படி. அது கூட தெரியாமையே ஒருத்தர் நாலேஜ் இல்லாமையே பேசுவார், அது நாலேஜ் இல்லாமல் பேசுவார். இதெல்லாம் வந்து இந்த மீன் வளத்தை பற்றி அதை பற்றி பேசுகிறாரு. அதில் வந்து ஏற்கனவே 40 சதுர கிலோமீட்டர் இருந்த இதை இன்றைக்கி 90 சதுர கிலோமீட்டர் ஆக்கி வச்சிருக்குதா டிஎம்கேன்னு ஆதாரப்பூர்வமாக நேற்று டிவியில் பேசுகிறாங்க. அப்போ எல்லாம் எழுதி வச்சது எதனாலும் ஒன்று படிக்கலாமா? மண் அரிப்பேன் மீன் அரிப்பேங்கிறாரு. என்னதான் நீங்கள் வந்து ஒரு அரசியல் கற்றுட்டு வந்திருக்கிறீங்க, சொல்கிறது பதிலே சொல்ல மாட்டாங்களே சார். இப்போ இவ்வளவு உங்கள் வாதத்தில் இவ்வளோ தவறான குற்றச்சாட்டை போகிற போக்கில் அள்ளி தெளிக்கிறார், திமுக தரப்புலேருந்து பதிலே சொல்ல மாட்டாங்க. பதில் எல்லாருமே நேற்று சொல்லியிருக்காங்க சார், நேற்று எல்லாருமே சொல்லியிருக்காங்க, ஆதாரத்தோடு அந்த மனுவை காட்டுறாங்க, கரண்ட்டுக்கு அந்த ரெக்கார்டு பிரகாரம் சொல்லியிருக்கிறாரு, எல்லாமே சொல்லியிருக்க. நேற்று விவாத மேடையிலலாம் நேற்று ஃபுல்லாக தான் ஓடிச்சு. கட்சி சார்பா தான் தலைவர்கள், அவங்க கட்சி செய்தி தொடர்பாளர் உறுப்பினர்கள் பேசணும்ல. இல்ல சார், கட்சி விவாதங்களில் வந்து அரசியல் விமர்சகர்கள் அல்லது ஆதரவாளர்கள் பேசுவது என்பது வேறு. ஒரு அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு, முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டு, முதலமைச்சர் குடும்பத்தோட குற்றச்சாட்டு சார், உடனே பதிலளிக்க வேண்டாம் சார். உடனே பதில் இவர் போற போக்கில் ஏதாவது அனாவசியமா பேசிட்டு போவாரு, ஒரு முதலமைச்சர் இவருக்கு பதில் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க முடியுமா? அதுக்கு தான் சார் செய்தி, நம்ம அந்த கருத்து போயிடும்ல சார். செய்தி தொடர்பாளர் தப்பா எடுத்துருவோம்ல. நோ சார், நோ சார் அப்படின்னு நினைச்சிடும்ல. நெறியாளரே செய்தி தொடர்பாளர்னு ஒரு கட்சிக்கு நியமிச்சு வச்சிருக்காங்க, அவங்க தான் பதில் சொல்லுவாங்க இவருக்கெல்லாம். இவர் நாளைக்கு முதலமைச்சர் ஆகி வரட்டும்,
முதலமைச்சர் ஆகி விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் டப்பாயிட்டு வரட்டும் நாளைக்கே, அப்போ பதில் வரும் உனக்கு. நல்லது சார், நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி சார்.